ஆட்டை வெட்டிட்டு இருக்கும்போது இந்தாப்பா நீ கேட்ட ஆட்டு சுவரொட்டி ரெடியா இருக்குது, 10 நிமிஷம் வெயிட் பண்ணி உனக்காக கட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கடைக்காரரு என்கிட்ட சொன்னாரு. ஆக்சுவலா ஆட்டு சுவரொட்டி வாங்குறதுக்காக நான் கடைக்கு வரல, என் ஒய்ஃப் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. கடையில கூட்டமா இருந்துச்சு, பைக்கை எடுத்துட்டு வாக்கிங் வந்துட்டு இருந்தேன். அப்ப ஆடு ஒண்ணு வெட்டிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவர் என்கிட்ட சொன்னாரு. நான் கேட்கும் போதெல்லாம் ஆட்டு சுவரொட்டி என்கிட்ட கொடுத்து தான் இருந்தாரு. திடீர்னு நிறைய பேர் ஆட்டு சுவரொட்டி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி லைன் பை லைன் நிக்கிறதுனால எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு சில நேரத்தில் கிடைக்காம போயிருக்குது. தானாவே அவரு என்னை பார்த்த உடனே இந்த அப்பா உனக்கு ஆட்டு சுவரொட்டி எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு. தத்துவம் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஓடும் போது அது நம்ம கைக்கு வராது. எனக்கு என்னோட பிசினஸ்ல இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குது. கடுமையா உழைப்பேன், அமௌண்ட் பெண்டிங்ல நிக்கும், வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன், அமௌண்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்போ ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். எதுக்குமே அரக்க பறக்கன்னு ஓடாம அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தானாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவமாவோ அட்வைஸாவே சொல்லல, என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.